Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க பிரபல யூராலஜிஸ்ட் டாக்டர் நிவேதிதா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்மளுக்கு வந்து நிறைய யூராலஜிஸ்ட் வந்து ஃபீமேலே பார்க்கறதுக்கு இப்போ வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அது இப்போ தான் வந்து அதிக ஃபீமேல் வந்து யூராலஜி இந்த துறைக்குள்ளே வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூராலஜிஸ்ட்டாக அதிகமாக பார்த்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? நாங்கள் ஜென்ரலி யூராலஜியில் மெயினாக யூராலஜின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன், ப்ராஸ்டேட் இதெல்லாம் வந்து இட்ஸ் கால் ஜென்ரல் யூராலஜி அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் அது சம்மந்தமாக வருவாங்க. பட் ஃபீமேல் யூராலஜி அப்படிங்கிறது வந்து இதுவரையும் ஜென்ரலி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் லைக் ஜாஸ்தி ஃபீமேல் யூராலஜிஸ்ட் இல்லாததுனால ஜென்ரலாக இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து லேடி டாக்டரை பார்க்கணும், ஃபீமேல் யூராலஜிஸ்ட்டை பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அண்ட் அவங்க வந்து அதனாலேயே அவங்களோட மேல் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற இதனாலேயே அவங்க வந்து இந்த ப்ராப்ளம்ஸை வந்து வெளியில் சொல்லாமல் வெளியே தெரிவிக்காமல் இருப்பாங்க. பட் இப்போது வந்து அட்லீஸ்ட் ஃபீமேல் யூராலஜிஸ்ட் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபீமேல் யூராலஜி ப்ராப்ளம்ஸ் இப்போது எங்களுக்கு நிறைய பார்க்க வருது. இப்போது ரொம்ப நாளாக அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ப்ராப்ளம்ஸ் புதுசு கிடையாது. பட் பேஷண்ட்ஸ் வந்து இப்போது அவங்களாம் வந்து ஓப்பனாக பேச வராங்க. ஸோ நாங்கள் வி ஆர் ஆஃபரிங் அ சொல்யூஷன், எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் மேல் டாக்டர் கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய வந்து ஃபீமேல் டாக்டர் கிட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு காலர் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. டாக்டர் எங்கள் சிஸ்டருக்காக கேட்கணும். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். எங்கள் அக்காக்காக கேட்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு 6 months பேக்கு அடி வயத்தில் வலி இருந்ததுன்னு டாக்டர்கிட்ட போனாங்க. அவர் வந்து கிட்னி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லி டெஸ்ட் எல்லாம் செஞ்சாங்க. ஒரு கிட்னி 8% ஒர்க் பண்ணுறது, இன்னொரு கிட்னி 90% ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹைட்ரோநெஃப்ராசிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டென்ட் வச்சுருக்காங்க 1 week பேக்கு. அந்த ஸ்டென்ட் வந்து எவ்ரி 6 months வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுடர் ஒன்று கொடுத்து, ஒரு 4-0ன்னு ஒரு பவுடர் ஒன்று கொடுத்து மாசம் ஒரு தடவை அது சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து 74 years ஓல்டு, ரொம்ப வீக் பாடியும் வேற. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஸ்டென்ட் வச்சதுனால ஏதாவது பின்னாடி யூஸ்ஃபுல்னஸ் இருக்குமா, இந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, அப்புறம் வேற என்ன இதால ப்ராப்ளம்ஸ் வரும்னு அவங்க கொஞ்சம் கவலையா இருக்காங்க. சரின்னு உங்க மூலமா தெரிஞ்சுக்கலான்னு. ஓகே. அதான் இந்த முதல் விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு 2 கிட்னியில் ஒரு கிட்னி வந்து நல்ல 90% ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னொன்று வந்து 8%ன்னு சொல்கிறீங்க. ஸோ பொதுவாக 74 years வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒரு கிட்னி ஃபங்க்ஷனில் இவ்வளோ தூரம் இருந்துட்டாங்க, நார்மல் லைஃப் இருந்துட்டாங்கன்னா, இதுக்கு மேலே அந்த இன்னொரு கிட்னி பாதிப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரியா? ஸோ அதை பற்றி முதல் விஷயம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, அந்த ஸ்டென்ட்டு இருக்கிறதுனால, ஸோ அந்த ஸ்டென்ட் போட்டிருக்கிறதுக்கு முதல்ல என்ன காரணம்னு பார்க்கணும். ஹைட்ரோநெஃப்ரோசிஸுங்கிறது வந்து நிறைய காரணங்கள்னால வரலாம். பிறவியிலேயே கிட்னியில் அடைப்பு இருந்திருக்கலாம், ஏதாவது சின்ன கல்லுனால அடைப்பு இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி சுகர் ஏதாவது இருந்தாக்கா அந்த மாதிரி நேரத்தில் கூட நமக்கு கிட்னியில் வீக்கம், ஹைட்ரோநெஃப்ரோசிஸுங்கிறது வந்து கிட்னியோட வீக்கம்னு அர்த்தம். ஸோ அந்த கிட்னி வீக்கம்ங்கிறது வந்து இந்த பல காரணங்கள்னால வரலாம். ஸோ அதனால அந்த ஸ்டென்ட் வச்சதுனால அவங்களுக்கு வலி கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டென்ட்டை வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிண்டு இருக்கலாம். ஆனால் இப்போது அவங்க மற்றபடி உடல் நிலை நல்லா இருக்கு, அவங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை, வயசு மட்டும் நமக்கு வந்து கணக்கு கிடையாது. இப்போது 74 yearsங்கிறது வந்து நிறைய பேர் வந்து லைஃப் ஸ்பேனே இன்க்ரீஸ் ஆனதுனால 90-95 வயசில் கூட எல்லாரும் ரொம்ப இளமையாக மற்றபடி நல்லா இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வயசு கணக்கு இல்லாமல் அவங்களோட மற்றபடி அவங்க நல்லா இருக்காங்க, வேறு ஒன்றும் ஜாஸ்தி ப்ராப்ளம்ஸ் இல்லை, அவங்க நம்மளோட அதாவது தினப்படி லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டென்ட்டு தான் வைக்கணுமா, இல்லை அதுக்கு நம்ம வேறு ஏதாவது வழிமுறையாக அந்த ஹைட்ரோநெஃப்ரோசிஸை சரி பண்ணி அவங்கள எதுவுமே உள்ள டியூபு ஸ்டென்ட்டெல்லாம் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது நல்லது. ஸோ அதுக்கு வந்து அந்த ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்க்கு காரணம் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி நமக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அவங்க எப்படி ஸ்டென்ட்டு வச்சாங்களோ, சிறுநீர் அதாவது நீர் பாதை மூலமாகவே வச்சாங்களோ, அதே மாதிரி நிறைய விதமான எண்டோஸ்கோப்பிகள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி வைத்தியம் ஏதாவது பண்ணி நம்மளால் அந்த ஸ்டென்ட்டை எடுத்து அவங்கள டியூப் ஃப்ரீயாக வைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்கலாம். பட் கிட்னி ஃபங்க்ஷன் பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க விஜயலட்சுமி. சொல்லுங்க சார். சொல்லுங்க.
சொல்லுங்கம்மா. மேம் வணக்கம் மேடம். நான் மதுரையில இருந்து விஜயலட்சுமி பேசுறேன். எனக்கு வந்து ஏஜ் வந்து 29 ஆகுது. எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கிட்னில வந்து ஸ்டோன் இருந்தது சின்ன பிள்ளைல இருந்து, அதாவது 12th படிக்கிறச்ச இருந்து இருந்தது. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னும் கன்சீவ் ஆகல. எனக்கு 4 years ஆச்சு மேரேஜ் ஆகி. ஆனா வந்து பீரியட்ஸ் ஆன டேட் மட்டும் பார்த்தோம்னா அந்த ஒரு 2 days வந்து அந்த கிட்னி பெயின் வந்து இருக்கு. அந்த ஸ்டோன் பெயின் இருக்கிற மாதிரி அந்த பேக் பெயின் வந்து இருந்துட்டே இருக்கு மேம். அது எதுவும் பண்ணலாமா? இல்லைம்மா, நீங்கள் இப்போதைக்கு சமீபத்தில் ஏதாவது ஸ்கேன் பண்ணீங்களான்னு பார்க்கணும். ஸ்கேன் பண்ணலைன்னா முன்னாடி ஸ்டோன் இருந்ததுனால நீங்கள் கட்டாயமாக இன்னொரு தடவை ஒரு ஸ்கேனாவது பண்ணி இப்போதைக்கு கிட்னியில் ஏதாவது ஸ்டோன் இருக்கா என்ன, அந்த ஸ்டோனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் இருக்கா, அந்த ஸ்டோன்னால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா. ஏன்னா சில சமயம் இன்ஃபெக்ஷன் நிறைய இருந்தாக்க கூட கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஸ்டோன்ஸ் இருக்கா இப்போது, அண்ட் வலிக்கு என்ன காரணம். பீரியட்ஸ் அப்போ வலி வர்றது நார்மல், பட் அந்த ஸ்டோன்னால் வலி இருக்கா, அந்த ஸ்டோனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்யணுமா அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை ஸ்டோன் இருந்ததுனாக்கா திருப்பி ஸ்டோன் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய அதிகம் தான் இருக்குது. ஸோ நம்ம திருப்பி ஸ்டோன் இல்லைன்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குற வரைக்கும் நமக்கு அது கட்டாயம் சொல்ல முடியாது. ஸோ வலிக்கு காரணம் என்னங்கிறது கட்டாயம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். நான் விழுப்புரத்துல இருந்து தேவி பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா தேவி. கண்டிப்பா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. திடீர்னு சம்டைம்ஸ் யூரின் போனா ரொம்ப எரிச்சலா இருக்கு மேடம். டாக்டர்கிட்ட லோக்கல்ல போய் காமிச்சதுக்கு நிறைய தண்ணி குடிங்க, இளநீ குடிங்கன்றாங்க. ஒரு 3 லிட்டர் கூட தண்ணி ஒரு நாளைக்கு குடிச்சிடுறேன். அது ஒரு 4 நாள் இல்லாம இருக்கு, திருப்பி அந்த எரிச்சல் கண்டினியூ ஆகுது மேடம். அதாம்மா, உங்களுக்கு அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பொதுவான ப்ராப்ளம். ஸ்பெஷலாக இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனோட இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆகும். ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து இப்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா அதோட ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம தற்காலிகமான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நிறைய பேர் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் போகலாம், மருந்து வாங்கலாம், சாப்பிட்லாம், அது வந்து 4 நாளில் சரியாக போயிடும். பட் திருப்பி வருது, நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த திருப்பி வருது அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு உள்படி காரணம் இருக்கும். அதாவது சாதாரணமாக இப்போ வந்து எல்லாம் நல்லா நடமாட இருக்க, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிற போது எதுக்காக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரணும். ஸோ அது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு நிறைய அடிப்படை காரணம் இருக்குது. சிறுநீரை பை வேலை செய்கிறதா கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு சுகர் இருக்கா, ஏதாவது கல் உள்ளே இருக்கா, எதனால உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுங்கிறத நீங்கள் பார்த்து அதோட காரணத்தை சரி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பி இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். சரியா? ஸோ அதனால நீங்கள் ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணிவிட்டு அதோட ஃபர்தர் காஸ் இவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேனோ இல்லை யூரின் டெஸ்ட்டோ அந்த மாதிரி சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் திருப்பி இன்ஃபெக்ஷன் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். 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 வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் இப்போ கேரளாவில் இருக்கோம் சார். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார். மேடம். சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு கல்லடப்பு வந்துச்சு மேடம். ஓகே. அது லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது கல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு ஒரு சில மருந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சரியாக க்யூர் ஆகலை. ஓகே. இப்போ நார்மல் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிலில் ஓயில நீர் தடுப்பு அதிகமாகிடுது. ஓகே. அதுக்கு என்ன மேடம் செய்யலாம்? இல்லை, நீங்கள் வந்து அந்த அதாவது கல் அடைப்புங்கிறது சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் கல்லில் வந்து நிறைய இந்த சப் இதுங்கிறது நிறைய இருக்குது. அதாவது கிட்னிக்குள்ளே கல் இருக்கா, நம்ம சிறுநீரகத்தில் கல் இருக்கா, சிறுநீர் பையில் கல் இருக்கா, இல்லை அந்த கிட்னிலேருந்து சிறுநீரை பைக்கு வர பாதையில் பார்த்திங்கன்னா அது சின்ன டியூப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த குழாயில் ஏதாவது கல் இருக்கா, இது 3மே வந்து வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் இருக்கும். அண்ட் கல்லோட சைஸ் எவ்வளோ இருக்குது, அந்த கல்லுனால நமக்கு கிட்னியில் வீக்கம் ஏதாவது இருக்கா, கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கா, அதனால் உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வெறும் கல் மட்டும் இருக்கிறதுனால நம்மளால் அதுக்கு வைத்தியம் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் கல்லோட விஷயமா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். அந்த கல் ஏன் இவ்வளோ நாளாக இருக்குது, வேறு மருந்து கொடுத்தா ஏன் சரியாக போகலை, அல்ல அதை எடுக்கிற சூழ்நிலை ஏதாவது இருக்கா, அதுக்கு வேறு ஏதாவது மருந்து கொடுக்கணுமா, நிறைய விதத்தில் நமக்கு அது ட்ரீட்மெண்ட் இருக்குது. வெளி சிகிச்சையாக கூட கல்லெல்லாம் உடச்சிக்கலாம், கல்லை கிளியர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட நிறைய நம்மக்கிட்ட வைத்தியங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வைத்தியம் ஏதாவது தேவையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஃபர்தராக ஸ்கேனோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
நான் பிரஷோஸ்லேருந்து பண்ணுறேன் சார். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். ஓகே. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங் சொல்லுங்கள். மேடம், எனக்கு 1 இயராக தூங்கும்போது கை கால்லாம் கிராம்ப் ஆகுது, முகம்லாம் வீங்கிடுது. நான் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து கிரியேட்டின் 1.1 இருக்கு, யூரியா வந்து 30 இருக்கு. ஓகே. யூரின் அனலைஸும் நார்மல். ஓகே. ஆனா வந்து முகம் தூங்கி எழுந்த உடனே கண்ணுக்கு மேலாம் வீங்கிட்டு, இடுப்பு வலி எப்பவுமே இருக்கு, கை கால் கிராம்ப் ஆகுது மேடம். இது எதனால மேடம்? ஓகே. இதுக்கு வந்து நம்ம 2 விதமாக பார்ப்போம். இதை ஒன்று முகத்து வீக்கத்துக்கு தனியாக பார்ப்போம், வயிற்று வலிக்கு தனியாக பார்ப்போம். ஸோ வயிற்று வலி இல்லை இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து எதனாலன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கட்டாயமாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு ஸ்கேன் பண்ணால் தான் கிட்னியில் ஏதாவது கல் இருக்கா இல்லை வேறு ஏதாவது உறுப்புகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எதனால உங்களுக்கு வயிற்று வலியோ இல்லை பேக் பெயினோ வருதாங்கிறது கட்டாயம் பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த கிராம்ப்ஸ்ன்னு சொல்கிறீங்க அண்ட் முக வீக்கோன்னு சொல்கிறீங்க. ஸோ அது நைட் மட்டும் தான் வருது அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் இது கம்மியாக இருக்கலாம் நமக்கு. ஸோ ஒரு தடவை லிவர் ஃபங்க்ஷனும் பார்த்துட்டு, ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, அது நார்மலாக தான் இருக்குது. பட் இந்த முகம் கை கால் வீக்கத்துக்கு வந்து ஹார்ட் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கலாம், லிவர் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பொதுவாக நமக்கு எல்லாரும் கிட்னி ப்ராப்ளம்னால தான் வருதுன்னு நினைப்பாங்க, அது கரெக்ட் தான். பட் கிட்னி டெஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க, ஸோ அது நார்மலுங்கிறதுனால நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணிவிடுங்க. அடுத்தது லிவர் அண்ட் ஹார்ட் சம்மந்தமாகவும் அதனால எதுவும் வீக்கம் வரலையேங்கிறது கட்டாயம் ஒரு தடவை பார்க்குறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம்லேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார். சார் உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க, டாக்டர் கிட்ட மட்டும் பேசுங்க. கம்மி பண்ணிடுங்க சார். கேளுங்க சார். சொல்லுங்க. சார், எங்கள் அப்பாவுக்கு டயாலிசிஸ் பண்ணியிருக்கோம். 1 மாதத்துக்கு முன்னாடி கிட்னி ஃபெயிலியர் தெரிஞ்சது மேடம். ஓகே. இப்போ வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. கண்டிஷன் வந்து சாயல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் டைம் மாறி போச்சுன்னா கால் வீக் அதிகமாக இருக்குது, வயிறுலாம் கொஞ்சம் உப்புலாயிடுது மேடம். ஓகே. உடம்புலாம் வலிக்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த முட்டிலாம் வலிக்குன்னு சொல்கிறாங்க மேடம். ரொம்ப டயர்ட், டயாலிசிஸ் பண்ணும்போது முட்டி ரொம்ப வலிக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக என்ன சாப்பிடலாம் கொஞ்சம் என்ன கொடுங்க கொஞ்சம் சொல்ல முடியும் மேடம். ஓகே. அதாவது இப்போ டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, ப்ளஸ் வாரத்தில் 2 தடவை டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா தென் அவங்களோட கிட்னி ரெண்டுமே வந்து டோட்டலாக ஃபெயில் ஆகிடுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் டயட். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படின்னாக்கா கொஞ்சம் ப்ரோட்டீன் குறைவாக கொடுக்கணும். உப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம். ஒரு நாளில் ஒரு 2 இல்லை 3 கிராம் உப்பு, அதாவது நீங்கள் என்ன பண்ணோன்னா எதுவுமே உப்பு இல்லாமல் சமைத்து வச்சு அதுக்கப்புறமா அந்த 2 கிராம் உப்பு மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு எடுத்து வச்சிடணும். ஸோ அவருக்கு வேணுங்கிற இதில் கலந்துக்கிறது அந்த மாதிரி சாப்பிட்றது. ஏன்னா எல்லா இதுவுமே உப்பு இல்லாமல் டோட்டலாகவும் சாப்பிட முடியாது. அவருக்கு நிறைய கை கால் வீக்கம் இருக்குன்றீங்க, டயர்டாக இருக்குன்றீங்க, அதெல்லாமும் இருக்குது. ப்ளஸ் அவங்க டயாலிசிஸ் பண்ணுற நாளைக்கு கொஞ்சம் ஒரு லிபரலாக நம்ம டயட் கொடுக்கலாம். கொஞ்சம் ஒரு தண்ணியெல்லாம் அதிகம் குடிச்சிட்டு, ஏன்னா அன்றைக்கி டயாலிசிஸ் போக போகிறாரு. மற்ற நாளைக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் டயட் இருக்கிறது தான் நல்லது. அண்ட் நான் வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கட்டாயமாக குறைக்கணும். மெயினாக மட்டன் வந்து நிறையவே குறைக்கணும், மட்டன் சிக்கன். ஏன்னா எந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் அதை நமக்கு செமிக்கிறதுக்கு வந்து கிட்னியோட வேலை வந்து அதிகமாக ஆகும். ஸோ ஆல்ரெடி அந்த கிட்னி வேலை செய்யலைங்கிற போது நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அதோட வேலையை குறைக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ அதனால இந்த மாதிரி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், நீங்கள் வந்து சம்மரில் அதிக பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சம்மரில் வரக்கூடிய காமனான என்ன பிரச்சனைகள்னு சொல்ல முடியுமா டாக்டர்? சம்மரில் வந்து மோஸ்ட் காமன்லி கிட்னி ஸ்டோன்ஸ் தான். ஸ்டோன்ஸ். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கட்டாயமாக சம்மரில் ஸ்பெஷலி சென்னையெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சம்மர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிற போது கட்டாயமாக ஸ்டோன்ஸ் வரத்துக்கு ஒரு அதர் முன்னாடியே ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட அது வெளியில் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் முன்னாடி ஸ்டோன்ஸ் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் மந்த்ஸில் தான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ ஸ்டோன்ஸ் பிரச்சனை நிறைய வரும் சம்மரில். இன்னொன்று வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன். இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஜென்ரலாகவே அகெயின் அதுவும் வந்து நம்ம சம்மர் ஆக ஆக பிகாஸ் அந்த டைமில் நமக்கு ஸ்வெட்டிலேயே நிறைய தண்ணி போயிடுங்கிறச்சு ஜென்ரலாகவே அந்த கிட்னி சம்மந்தமான எந்த பிரச்சனைகளுக்குமே தண்ணி அளவு நம்ம உடம்புல குறைஞ்சாலே அதிகமாக தான் ஆகும். ஸோ சம்மரில் வந்து அது ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக ஸ்வெட்லேயே நிறைய தண்ணி போயிடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கவனித்து தண்ணி குடிக்கலை அப்படின்னாக்கா கட்டாயம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ளஸ் இன்னொன்று வந்து கொஞ்சம் வயசான மேல்ஸுக்கு வந்து அந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஸ்டேட்னால ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராஸ்டேட்னால நிறைய வருஷமாக இருக்க தான் இருக்கும்.
பட் அகெயின் அது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் மந்த்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க தண்ணி சரியாக குடிக்கல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா அது வெளியில் தெரியறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்குது. ஓகே டாக்டர், இந்த விஷயங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த காலர் இருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சாலை கிராமத்தில் பேசுகிறேன், விஜயரான்னு பேசுகிறேன். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். நான் டாக்டர் பேசணும். ஓகே சொல்லுங்கள். ஓகே, வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். நான் ஒரு 2 months பேக் எனக்கு லோயர் அப்டமன்ல பெயின் இருந்தது. ஹலோ. ஓகே. லோயர் பெயின் வந்து அப்புறம் இந்த டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்கா பாசிட்டிவ் மேக்னு சொல்லியிருந்தாங்க. அது டெஸ்ட் பண்ணாக்கா 4.2 இருந்தது. ஓகே. அப்புறம் இந்த மெடிசன் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா, மைக்ரோடாக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் விட்டாமின் 0.4 கொடுத்துருவாங்க. ஓகே. அது ஒரு 20 days ஆஃப்டர் மறுபடியும் பிஎஸ்சி செக் பண்ணி கம் டு 2.3. ஓகே. அப்புறம் மெடிசன் ஒரு 4 months ரெகுலராக சாப்பிட சொல்லியிருக்கா. பட் பெயின் ஒன்று ஃபுல்லாக போல ஸ்லைட்டாக பெயின் இருந்துட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே. ஆன் டைம்ல தான் சாப்பிட்டான்னு தெரியாம அந்த மெடிசன் அதை கேட்கணும். ஓகே. பாஸ்டிமேக்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. பாஸ்டிமேக் அது என்லார்ஜ் ஆன மாதிரி ஸ்லைட்டாக வெயிட் ஜாஸ்தியாக இருக்கு சொல்லியிருக்காங்க பாஸ்டிமில். ஓகே. அதுக்காக தான் சொல்லி மருந்து இன்னும் 4 months சாப்பிடுங்க. அந்த விட்டான் 0.4 கொடுத்துருக்காங்க. ஓகே. 0.4 mg கொடுத்துருக்காங்க. அது ரெகுலர் ஒரு டேப்லெட் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அது 3 months சாப்பிடுவாங்க. மறுபடியும் பிஎஸ் எடுத்து பார்க்கலாம். யூரின் ஃப்ளோ கொஞ்சம் போரா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கு தான் மருந்து சாப்பிட்டுருக்கேன். அந்த பெயின் மட்டும் அப்படியே லைட்டாக அப்படி யூரின் போகிறதுக்கு லைட்டாக பெயின் இருந்துட்டே இருக்கு. அதான் கேட்குறேன். ஓகே. ஸோ அதான் அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ், அதாவது நோய் கிடையாது. அது வந்து இப்போ நம்ம வயசான தலைமுடி நரைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து வயசாக ஆக இந்த ப்ராஸ்டேட்டுங்கிற சுரபி வந்து பெருசாக ஆகிட்டே தான் வரும். பட் இப்போ ஒருத்தருக்கு வந்து தலைமுடி நிறைய நரைக்கும், இன்னொருத்தருக்கு வந்து ஜாஸ்தி நரைக்காது, அந்த மாதிரி. அதாவது ப்ராஸ்டேட் பெருசாகிறது வந்து சில பேருக்கு அதிகமாக ஆகும், ரொம்ப பெருசாகிடும். ஸோ அது வந்து எப்படின்னா யூரின் போகிற பாதையிலேயே இருக்கும். அந்த ப்ராஸ்டேட்டுங்கிற சுரபி வந்து யூரின் பாதைக்கு நடுவில் இருக்கும். ஸோ அது பெருசானாக்கா உங்களுக்கு யூரின் போகிறதுல நிறைய தடைகள் வரும். ஸோ ப்ராஸ்டேட்னால வந்து 2-3 தொந்தரவு அதிகமாக வரும். ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி யூரின் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும், யூரின் போகிறல தடைகள் வரும், அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, ப்ராஸ்டேட்னால இன்ஃபெக்ஷனுங்கிறது வரும். ஸோ இன்ஃபெக்ஷன் வரதுனால இந்த மாதிரி அடிவயிறு வலி, குளிர் ஜுரம், காய்ச்சல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஸ்டேட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வெல்டாம்ங்கிற மாத்திரை. பட் ப்ராஸ்டேட்டு ஒரு தடவை பெருசாச்சுன்னாக்கா அது வந்து இப்போ சுகர் வந்த மாதிரி. இப்போ நீங்கள் சுகர் வந்ததுனாக்கா சுகரோட மெடிசன் சாப்பிட்ற வரைக்கும் சுகர் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். பட் நீங்கள் அந்த மெடிசன் சாப்பிட நிறுத்தினோடனே சுகரோட கண்ட்ரோல் இருக்காது இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஸ்டேட்டுங்கிறது ஒரு தடவை பெருசாக எடுத்துன்னா நம்ம அந்த மாத்திரையை தொடர்ந்து, அந்த வெல்டாம்ங்கிற மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். சில சமயம் அந்த வெல்டாம் மாத்திரை சாப்பிட்டுன்னு இருக்கிறச்சே கூட அதோட எஃபெக்ட் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் உங்களோட யூரின் ஸ்பீட் அவ்வளோவா இம்ப்ரூவ் ஆகாது. உங்களுக்கு அந்த அடிவயிறு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும், யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைமையில் நம்ம வந்து அந்த ப்ராஸ்டேட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ப்ராஸ்டேட் ஆப்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அது வந்து நம்ம வெளியில் திறந்து வெளியில் கீறல் எதுவுமே இல்லாமல் நம்ம சிறுநீர் மூலமாகவே, நீர் பாதை மூலமாகவே எண்டோஸ்கோப்பி முறையில் நம்ம அந்த ப்ராஸ்டேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் ஆப்ரேஷன் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரச்சே ஒருவேளை உங்களோட யூரின் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகலை, இல்லை வயிற்று வலி அதிகமாக இருக்குது, யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குன்னா அப்போது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குமாங்கிறத செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அந்த பிஎஸ்ஏங்கிறது வந்து இட்ஸ் அ பிளட் டெஸ்ட். ஸோ அது வந்து நம்ம எதுக்கு அப்படின்னா, அந்த ப்ராஸ்டேட் பெருசாகிறது வந்து சில சமயங்களில் கேன்சராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 10% ஜனங்களில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம அந்த டெஸ்ட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு இருக்கிற 2.3ங்கிறது வந்து அது நார்மல் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 6 மாதம் கழித்து ரிப்பீட் பண்ணி ஃபாலோ பண்ணாக்க போதும். அதை பற்றி இப்போ ரொம்ப பாதர் பண்ணிக்க அவசியம் இல்லை. ஸோ இப்போ மெயினாக இந்த அடிவயிறு வலி அப்படிங்கிறதுனால நீங்கள் யூரின் ஃப்ளோவும் அடிவயிறு வலியில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு மட்டும் தான் நீங்கள் உடனே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்றது எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் வந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க மக்கள், அதுவும் இல்லாமல் இதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், கிட்னி ஸ்டோன்ஸ், நான் முன்னாடி கேட்ட மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்ததுன்னா மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எந்த சமயத்தில் வந்து டாக்டர் அணுகணும், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அது காமனாக வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ்க்கு தெரியறது வந்து வயிற்று வலி அப்படிங்கிறது தான் மோஸ்ட் காமன்லி தெரியும். அஃப்கோர்ஸ் வயிற்று வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் வயிற்று வலி மெயினாக கொஞ்சம் முதுகு பக்கம் இல்லை அந்த அடி வயிறில் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அந்த சிறுநீர் குழாயில் ஒருவேளை ஸ்டோன் அடைச்சிருந்ததுனாக்கா அப்போ நமக்கு கூட அந்த வாமிட்டிங் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் எப்போவுமே அந்த வாந்தி வர மாதிரி, அவ்வளோவா பசி இல்லாத மாதிரி அந்த மாதிரி சென்சேஷன் கூட இருக்கலாம். இல்லை சில சமயம் வலியே இல்லாமல் வெறும்னா யூரின் போகிறச்சே எரிச்சல் அண்ட் யூரினில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது கூட ஒரு ரொம்ப காமன் சிம்டம் தான். ஸோ அந்த மாதிரி கூட வெறும்னா ஸ்டோன்ஸுக்கு இருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி சில சமயம் எதுவுமே தொந்தரவு தெரியாமையே கூட சில பேருக்கு ரொம்ப பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இப்போ அம்மா அப்பாவுக்கு இல்லை தம்பி தங்கைக்கு இந்த மாதிரி கல் ஏதாவது இருந்துன்னு நமக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாக்கா நம்ம ஒரு ரொட்டீனாக ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்க்கறது. ஸோ இது ஹெரிடிட்டரியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம கட்டாயம் நம்ம அக்கம் பக்கம் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு முன்கூடி ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில சமயம் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும், அந்த மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் ஸ்கேன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாஸ்தி எதுவும் ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை பார்த்துடலாம். ஸ்டோன் சைஸ் சின்னதாக இருக்குது, இல்லை அது ஜாஸ்தி தொந்தரவு இன்னும் பண்ணலை, அதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. எதுவும் பெரிய ஆப்ரேஷன்லாம் எல்லாமே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா மேஜர் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி தவிர்த்துடலாம். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுறீங்க. டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சொல்லுங்க. உங்க கால் கட் ஆயிடுச்சுமா, நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. பொண்ணுக்குங்க. சொல்லுங்கம்மா. 8 வயசு பொண்ணுங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். சரி. அப்புறம் MCU டெஸ்ட் எல்லாம் எடுத்தேங்க. அப்புறம் அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பவும் அடிக்கடி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனைங்கிறது தெரியல, அதுதான் சந்தேகம் கேட்கலாம்னு. ஓகேம்மா. யூரின் இன்ஃபெக்ஷன்ங்கிறது பெண்களில் வந்து ரொம்ப காமனாக வருமா. ஸோ அது வந்து முதல் விஷயம் நம்ம அதை பார்க்க வேண்டியது தான் அவங்களோட நாங்கள் வந்து சொல்கிறது வாய்டிங் பேட்டர்ன். அதாவது அவங்க யூரின் போகிறதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்க கரெக்டாக டைமுக்கு யூரின் போகிறாங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பொண்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறச்சே அவங்க யூரின் போகிறத மறந்துடுவாங்க. ரொம்ப நாள் யூரின் தேங்கி வச்சுட்டு அப்புறமா யூரின் போகிறாங்களா, இல்லை கடைசியாக யூரின் அவசரமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க யூரின் போகிறாங்களா, நைட் அடிக்கடி யூரின் ஏதாவது போக வேண்டிய அவசியம் இருக்கா, அவங்களோட யூரின் ஃப்ளோ எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து சின்ன குழந்தைக்கு கட்டாயமாக பார்க்கணும். ப்ளஸ் அந்த MCU டெஸ்ட்டில் என்ன இருந்தது, அதில் ஏதாவது நமக்கு ஏன்னா சிறுநீர் பையில் ஏதாவது அப்நார்மாலிட்டி ஏதாவது வந்து யூஸ்வலாக இருக்கிறதோட வேறு ஏதாவது மாற்றம் இருந்ததுனா தான் அந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருதா. MCO தவிர அவங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்கேன், அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஏன்னா MCUவில் நமக்கு எல்லா விஷயமே தெரியாது. ஸோ நார்மலாக ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது நமக்கு கிட்னியில் அவங்களுக்கு ஏன்னா 8 வயசுலேயும் கல் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன ஏதாவது கல் இருந்தால் கூட வயிற்று வலி திருப்பி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ MCU கூட இந்த மாதிரி ஒரு வெறும் ஸ்கேன், சில யூரின் டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாமும் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம பண்ணி அவங்கள ஃபர்தராக பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா 8 வயசில் அடிக்கடி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா கட்டாயமாக நம்ம பார்த்துக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? சார், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார். ஓகேங்க. சொல்லுங்க மேடம், நாங்கள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் மேடம். சொல்லுங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. சரி. இது குழந்தை ஒரு 10 மாசத்துல இருக்கும்போது, மேரேஜ் ஆகி 10 மாசம் ஆச்சு மேடம். சரி. அப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகி ஒரு 3 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுச்சு. அதை வயிறு சுத்தம் பண்ணிட்டோங்க. ஓகே. இப்போ வந்து யூரின் இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு யூரின் போயிட்டே இருக்காங்க. ஓகே. ஸ்டொமக் பெயின் வந்துட்டே இருக்கு. ஓகே. அதுக்கு என்ன பேக் பெயினும் வந்துட்டு இருக்கு மேடம். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் விஷயம் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, அந்த 3 மாதத்தில் அபார்ஷன் ஆகிறதுக்கு என்ன காரணம், அந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஸ்கேன் பண்ணிங்களா. அதாவது அபார்ஷன் ஆகிறது வந்து ஒன்று நம்ம அந்த குழந்தை வர பாதையில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட்
அந்த ப்ராப்ளம்ஸை தவிர்த்து உடம்புல வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாக்க கூட அந்த அபார்ஷன் 3 மாதத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இப்போ கிட்னி சம்மந்தமானு பார்த்தீங்கன்னாக்க கிட்னியில் ஏதாவது பெரிய கல் இருந்து அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால ஒருவேளை அவங்களுக்கு அபார்ஷன் ஆச்சா, அதுவும் வந்து ஒரு காமன் காரணம் இருக்குது. ஸோ கிட்னி சம்மந்தமாக எவாலுவேட் பண்ணிக்கிறது ஒரு தடவை நல்லது. நம்ம ஒரு நார்மல் ஸ்கேன் பண்ணிவிட்டு எதனால் அடிக்கடி அவங்க யூரின் போகிறாங்க, இந்த மாதிரி முன்னாடியும் இருந்ததா, கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கல் ஏதாவது இருந்தது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி யூரின் டெஸ்ட்டு பண்ணி கட்டாயமாக அதை டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ரெக்னென்சியில் திருப்பி ஆகுமா இந்த மாதிரி நம்ம மெயினாக அதுதான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே 3 மாதத்தில் அபார்ஷன் ஆச்சுன்னா இந்த காரணத்தினால திருப்பி அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ அது மெயினாக நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு யூரின் டெஸ்ட்டை பார்த்துட்டு இதனால் இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போகிறாங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, வேறு ஏதாவது கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம். டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறோம். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா. எங்க அப்பாவுக்கு ஹலோ சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவுக்கு வயிறெல்லாம் வீங்கி காலெல்லாம் வீங்கி இருந்துச்சு மேடம். அப்ப நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி. யூரின் போற வழியில வந்து சதை வளர்ந்துருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணுனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி. தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரிக்கு இப்ப போயிருக்கிறாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராதா மேடம்? ஒன்றும் சுகர் வேற இருக்கு அவருக்கு, சுகர் இருக்கு மேடம். சரிம்மா. அப்ப அதனால வந்து பிரச்சனைகள் வேற எதுவும் வருமா மேடம்? இல்லை தானே மேடம்? இல்லைம்மா, அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ஏற்கனவே பேசின மாதிரி தான் ப்ராஸ்டேட்டுங்கிற இதுதான் அவங்களுக்கு சத வளர்ச்சி அப்படிங்கிறதா நீர் பாதையெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த சத வளர்ச்சிக்கு இப்போ ஆப்ரேஷன் வந்து நம்ம நீர் பாதை மூலமாக தான் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து சுகருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா, சுகர் முதல்ல நல்லா கண்ட்ரோல் இருந்தால் தான் அவங்களோட புண்ணு ஆற சத்து. ஸோ அதுக்காக வந்து நல்லா சுகர் கண்ட்ரோல் வச்சுட்டு அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி மயக்கம் கொடுத்து தான் பண்ணோங்கிறச்சு அவங்களோட ஹார்ட் ஸ்டேட்டஸ், அவங்களோட மயக்க ஸ்டேட்டஸு, மயக்க டாக்டர் என்ன பார்த்து என்ன சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு இதிலெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா இந்த ஆப்ரேஷனை பொறுத்த மட்டும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் தைரியமாக பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற மயக்க டாக்டர் எல்லாமே பார்த்துட்டு அவங்க அதெல்லாம் எவாலுவேட் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறச்சு இது சிறுநீர பிரிவில் தான், சிறுநீர் மூலமாக தான் பண்ணணும், நம்ம நீர் பாதை மூலமாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒன்றும் மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. ரொம்ப நாள் நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன், ரொம்ப நாள் ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தைரியமாக பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம். டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார் நான் நங்கநல்லூர்லேருந்து ஸ்டாலின் பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டோன்ல கல், வயிற்றுல கல் இருந்ததுங்கம்மா, கிட்னில. சரி. அது வந்து 10.5 mm இருந்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய தண்ணி கூட இது குளுக்கோஸ் ஏத்துனாங்க. சரி. குளுக்கோஸ் ஏற்றிட்டு அது அது அதுவாக வந்துடும் அப்படின்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்தேன், அதுவாக வந்துருச்சு. ஆனா 2வது வாட்டி வந்து நான் ஸ்கேன் எடுக்கலாமா, ஆனா பெயின்லாம் எதுவும் இல்லாம இருந்தது. ஓகே. ஆக்சுவலா எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு மறுபடியும் வருங்களா, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெயிட் வந்து நிறைய இருக்கு, 100 கிலோ இருக்கு. நானு எனக்கு 5.2 தான் இருக்கு. நான் ஆக்சுவலா ஹைட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியலமா, என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றது கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா. ஓகே. ஸோ வந்து ஒபிசிட்டி, அதாவது நம்ம உடல் நிறை ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஸ்டோன்ஸ். ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கே ஸ்டோன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் கட்டாயமாக வந்து ஒன்றா எக்ஸசைஸ் பண்ணியோ இல்லை உங்களோட டயட்டில் வந்து கொஞ்சம் அந்த ஃபேட் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியோ வெயிட்டை வந்து கட்டாயமாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ப்ளஸ் உங்களோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம், அதாவது இப்போ பாடியில் வந்து சில சமயம் அந்த தைராய்டு சுரபி சொல்லுவாங்க இல்லை, அந்த தைராய்டு சுரபி அப்நார்மலாக இருக்கிறதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது இந்த ஹார்மோன்ஸ்ன்னு சொல்கிறதுனால கூட வெயிட் அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை ஒரு டாக்டரை கட்டாயம் பார்த்து அதுக்கான வழி பண்ணணும். அதை தவிர வந்து நம்ம ஸ்டோனுக்கு டயட் அப்படின்னு சொன்ன போனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தோடையும் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அதிகமாக குடிக்கிறது. தண்ணி அதிகமாக குடிக்கிறது அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணி வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு வந்து எங்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து டீட்டெயிலாக கேட்டாக்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வேலை பண்ணுற இப்போ அந்த 8 மணி நேரம் அவங்க வேலைக்கு போகிற சமயத்தில் தண்ணியே குடிக்க மறந்துடுவாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 4 மணிக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிப்பாங்க. ஸோ அந்த வேலை பண்ணுறதுக்கு சமயத்தில் ஒரு 500 ml இல்லை மிஞ்சி போனால் ஒரு 200 ml 300 ml தண்ணி தான் குடிச்சிருப்பாங்க. கேட்டால் நாங்கள் மறந்துட்டோம், டைம் இல்லை அப்படின்றவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதோட நம்ம ரெகுலர் இன்டர்வல்ஸில் அது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு தண்ணி குடிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா இங்கே இப்போ சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஹார்ட் வாட்டர், அதாவது நிறைய சால்ட்ஸ் உள்ள தண்ணி. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் நம்மளோட கிருமிகள் மட்டும்தான் ஃபில்டர் ஆகும். பட் ஹார்ட் வாட்டர் அப்படின்னா உப்பு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த உப்பு தண்ணி வந்து அதிகம் இருந்தாலும் கல் நமக்கு வந்து அதிக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை தவிர நீங்கள் வந்து ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெமன் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் இது ரெண்டுமே ரொம்ப நல்லது. பட் ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவுமே நமக்கு வந்து நல்லது. அந்த கோகா கோலா, பெப்சி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் வந்து நமக்கு நிறைய அந்த கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அந்த இது பண்ணோடனே நிறைய இந்த உஸ்ஸுன்னு கேஸ் சவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து எதுவுமே அவ்வளோவா குடிக்கிறது நல்லதில்லை. சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடில் மெயினாக அசைவ சாப்பாடு குறைக்கணும். ஸோ மட்டன், சிக்கன் மெயினாக நிறைய குறைக்கணும். முட்டை, மீன் ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்லாம், பட் அதுவும் குறைக்கிறது நல்லது. காய்கறின்னு பார்த்தீங்கன்னா எந்த காய்கறியுமே டோட்டலாக நிறுத்துறதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா அந்த காய்கறியில் ஸ்டோன் தவிர மற்ற நல்லதெல்லாமும் இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னாக்க அப்புறம் அந்த நல்லதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நம்ம மெயினாக சொல்கிறது எப்படின்னாக்க இப்போ கீரை இருக்குது, தக்காளி இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, இந்த மாதிரி விதை உள்ள காய்கள், அது தவிர கீரை இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா நம்ம ஒரே சமயத்தில் சாப்பிடக்கூடாது. அதாவது இப்போ இன்றைக்கி நீங்கள் கீரை பண்ணீங்க அப்படின்னா அன்றைக்கே வெண்டைக்காய் பொரியலும் சாப்பிட்டு அன்றைக்கே நீங்கள் இந்த பட்டாணியும் சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ இன்றைக்கி கீரை சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2-3 நாள் அதுக்கு கொஞ்சம் தடை கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து வெண்டைக்காய் கறி. ஸோ அது வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய், கீரை, பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து நம்ம டைம் கொடுத்து சமைக்கிறது. இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் கீரை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்தில் நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்லாம், அடுத்த வாரத்தில் நம்ம வந்து பட்டாணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். உப்பு வந்து வீட்டில் அதிகமாக போடுறதா இருந்தால் ஒரு 3/4 உப்பு ஆக்கிறது நல்லது. ஸோ ஏன்னா அதுவும் வந்து அதனாலேயும் கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கி இந்த கடலை, நிலக்கடலை, நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் வந்து உங்கள் சாப்பாடுலேயே பயன்படுத்துவீங்க அப்படின்னாக்கா அதை குறைச்சிருங்க. இல்லை நம்ம எப்பயாவது ஸ்வீட்டில் தான் சாப்பிட்றோன்னா பரவாயில்ல. ஸோ மெயினாக இதெல்லாம் தான். பட் ஒரு தடவை கல் வந்தாக்கா திருப்பியும் கல் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு சாதாரண அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கறது நல்லது. வலி இருக்கோ இல்லையோ. நிறைய பேர் வலி இல்லாததுனால சரி கல் கட்டாயம் இல்லைன்னு நினச்சிடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. சிலமே அந்த கல் வந்து வலி இல்லாமையே உள்ளேயே இருந்து பெருசாக போயிடுதுன்னா அப்புறம் அதை ட்ரீட் பண்ணுறது உங்களுக்கு தான் சிரமம் ஜாஸ்தி. ஸோ சின்ன ஸ்டேட்லேயே அந்த கல்லை பார்த்துட்டிங்கன்னா நல்லது. அதுக்கு ஒரு சாதாரண அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான், அதை நீங்கள் பண்ணி பார்த்துக்கிறது எப்போவுமே நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம். டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நாங்க சென்னையில இருந்து ஃபோன் பண்றோங்க. டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம், இங்க வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இது 3rd டைம் வந்திருக்கு ஸ்டோன். ஓகே. ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர். ஓகே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து இது பண்ணிருக்கோம் பார்த்தோம் மேம். இப்போ வந்து 2 கிட்னிலயும் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஓகே. ஒண்ணுத்துல வந்து ஆக்சுவலா ரிமூவ் ஆயிடுச்சு. அது நாங்க வந்து லாஸ்ட் இயர் 9th மந்த் ஒரு ஸ்கேன் பண்ணோம். ஓகே. 2 கிட்னில ஸ்டோன் இருந்தது சொன்னாங்க. ஓகே. ஆனா வந்து இப்போ ஒரு 3rd மந்த் ஒன்னு பண்ணிருந்தோம். ஓகே. அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒண்ணு மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்க ஸ்கேன் மட்டும் நாங்க ஆனா பண்ணிட்டே தான் இருக்கோம் ரெகுலரா. ஓகே. ஒரு 2 months once அது மாதிரி பாத்துட்டு இருக்கோம். ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா புளியும் வந்து பனை வெல்லமும் கலந்து கொடுக்க சொன்னாங்க. அப்ப வந்து டேப்லெட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகே. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் இப்போ ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தோம் லாஸ்ட் வீக். அதுவும் பாத்தீங்கன்னா சேம் இதுதான் இருக்கு. அந்த சைஸ் பாத்தீங்கன்னா 3 to 4 mm தான் இருக்கு. அதனால இது என்னதான் பண்றது மேம்? மறுபடியும் டேப்லெட்ஸே எடுத்துட்டு இருக்கணுமா இல்லன்னா ஏதாவது? அவரு ஆக்சுவலா என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேற எந்த இதுவும் சாப்பிட மாட்டாங்க. வெறும் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கீரை, மத்தபடி ஜூசஸ் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. அதனால வேற ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் இருக்கா மேம் இதுக்கு? அதாவது ப்ரிகாஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோன் வரத்துக்கு தவிர்க்கிறதுல தான் ஹெல்ப் ஆகுமே வழிய ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற ஸ்டோன்ஸு
அது வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஆச்சா இல்லையாங்கிறத பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் ஹஸ்பண்டை பொறுத்த மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க 2 தடவை கல் உடைச்சிருக்காங்க. பட் அந்த 2 தடவையும் கல் உடைச்சதுக்கப்புறமா முழுசாக கல் கிட்னிலேருந்து வெளியே போயிடுதா, இல்லை அந்த கல்லோட உடைச்ச தூள்களே தான் உள்ளே இருக்கா? ஏன்னா தூள்கள் மட்டும் பாக்கி இருந்தாக்க கூட அது கிட்னியில் வந்து அந்த தூள் மட்டும் இருந்தே அது வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அதுவே கிட்னியில் பெருசாக கல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த 2 வருஷமாக பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸ் வந்து ஒரே சென்டரில் இருக்கா, ப்ளஸ் அந்த ஸ்கேனில் வந்து ஃபாலோ அப் வச்சுருக்காங்களா, அந்த பழைய கல்லுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, பழைய கல் தான் இருக்கா, எப்பயாவது ஒரு தடவையாவது ஃபுல்லாக 2 கிட்னிலையுமே கல்லே இல்லாத ஸ்டேட் இருந்திருக்கா, இல்லை நம்ம பர்சிஸ்டண்ட்டாக இந்த கல்லே ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதோட ட்ரீட்மெண்ட். ஏன்னா அந்த 2 வருஷமாக இருந்த கல் வந்து இப்போவும் அதே மாதிரி இருக்குது. ஆல்தோ நீங்கள் சொல்கிற சைஸ் சின்னதாகவே இருந்தாலும் அந்த 2 வருஷமாகவே அந்த கல் கிட்னிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னா அதனால ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு மருந்து மட்டும் போதுமா என்னங்கிறது நம்ம கட்டாயமாக ஃபர்தராக இவாலுவேட் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் கட்டாயம் பார்த்துட்டு அதுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா அதை ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு தடவையாவது அந்த கிட்னியில் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நிம்மதியாக விட முடியும். ஸோ வெறும் ஸ்கேன் பண்ணுறதுனாலையோ மருந்து சாப்பிட்றதுனாலையோ போதுமா, இல்லை நீங்கள் ஃபர்தராக ஏதாவது தெரப்பி எடுக்கணுமாங்கிறது டீட்டெயிலாக பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த கிட்னி ஸ்டோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றது இன்னொரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அதுவும் இல்லாமல் கிட்னி ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுட் பேஸ்டு நிறைய சந்தேகங்கள் வந்து மக்களுக்கு இருக்குது. ப்ரிகாஷனாக என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுட் பேஸ்டு வந்து எனக்கும் 2-3 சந்தேகங்கள் இருக்குது, அதையும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், எல்லா காலர்ஸுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் எப்படி ப்ரிகாஷன் எடுத்துக்கணும், அதுவும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் வந்ததுக்கப்புறம் என்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நீங்கள் எலாபரேட்டடாக பதில் சொன்னீங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சாப்பிட்டா வந்து மேக்ஸிமம் கிட்னி ஸ்டோன் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து உண்மை டாக்டர்? சரி, அதாவது வாழைத்தண்டு சாறு வந்து இட் ஹேஸ் சம்திங் விச் நம்ம கிட்னி ஸ்டோன், அதாவது பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுங்கிறது வந்து இட் டசன்ட் ஹேப்பன், அது வந்து நடக்கிறதே இல்லை. ஸோ எல்லோரும் தப்பாக வந்து இது ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வாழைத்தண்டு சாறு ப்ளஸ் அடிஷ்னலாக அதனால நம்மளோட லிக்விட் இன்டேக் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் அந்த வாழைத்தண்டு சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயூரசிஸ்ன்னு சொல்லி நம்ம யூரின் அவுட்புட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணுறதுக்கு அதோட தன்மை உண்டு. ஸோ அதனால வந்து நமக்கு நேச்சுரலி அந்த சின்ன சின்ன கல்கள்லாம் வந்து அந்த யூரின் அதிகமாக போகிறதுனால அதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அது ஒன்று தானே தவிர கல் கரைக்கிறதுங்கிறது வந்து நடக்கிறது இல்லை. ஸோ சின்ன சின்ன கல்களாக இருந்தாக்க சில சமயம் நமக்கு தெரியாமே கூட தானாக வெளியில் வந்துடும். நம்ம ஜென்ரலாக நிறைய தண்ணி ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருந்ததுனாக்க அது தானாகவே வெளியில் வந்துடும். ஸோ அதில் வாழைத்தண்டு சாரும் ஒன்று தான். பட் அது ஆக்சுவலாக பெரிய ஸ்டோனாக இருந்தது இல்லை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். அதே மாதிரி தக்காளி சாப்பிடும்போது அதிக விதைகள் எடுத்துக்கிட்டால் கூட கல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? தக்காளி அஃப்கோர்ஸ் நம்ம தக்காளிலையும் வந்து நிறைய அந்த மாதிரி விதைகள் சாப்பிட்றதுனால கல் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து இப்போது ஒரு குழம்புல போடுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சேர தக்காளி வந்து ஒரு சின்ன பீஸாக அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்னாக்கா எதையுமே நாங்கள் வந்து இது சாப்பிடவே கூடாதுன்னு யாருக்குமே சொல்கிறது இல்லை. ஏன்னா தக்காளியில் வர சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு உடம்புல சேராமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம டோட்டலாக எதையுமே நிறுத்ததில்லை. பட் இப்போ தக்காளி நீங்கள் வந்து அதிகமாக இப்போ வீட்டில் சாலட்லேயே சாப்பிடுவோம், டெய்லி தக்காளி சாலட் சாப்பிடுவோம், இல்லை தக்காளி சட்னி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தக்காளி கம்மியாக சாப்பிடணும். பட் பொதுவாக ரசத்துலையோ குழம்புலையோ ஒரு தக்காளி இல்லை அரை தக்காளி தான் போடுவோங்கிற போது அவங்களுக்கு வந்து இந்த தக்காளி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே டாக்டர், டவுட்ஸ் கிளியர். இப்போ வந்து அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பேசுறேன் சார். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே, டாக்டர் கிட்ட உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. ஓகே ஓகே மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வயசு 52 ஆகுதுங்க மேடம். சரி. லாஸ்ட் மந்த் எனக்கு ரொம்ப இருமல் இருந்துட்டே இருந்தது. அதுக்கு இப்ப டாக்டர் வந்து ஒரு தொற்று நோய் இருக்குன்ற மாதிரி சொல்லி 1 மந்த் டேப்லெட் எடுக்க சொல்லியிருக்காரு. சரி.
அந்த இருமல் இருமும் போது ஒரு 2 தடவை வந்து யூரின் வெளியில ரொம்ப இருமினா வந்ததுங்க மேடம். ஓகே. அதுக்கப்புறம் சரியா போச்சு. ஆனா இப்போ ஒரு 4-5 நாளா பாத்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கும் போதோ உட்கார்ந்துட்டு இருக்கும் போதோ எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எழுந்திருச்சு நடக்கும் போது ஒரு பிசு பிசுப்பான உணர்வு அந்த யூரின் போற இடத்துல வருதுங்க மேடம். ஓகே. அதுதான் மேடம் என்ன அது ஏதாவது பிரச்சனை ஆகுமா என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மேடம் கேட்கறேன். அதாம்மா உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னா உடம்புல வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவான வேலை, இப்போ நம்ம வந்து இருமறத்துக்கோ இல்லை தும்மறத்துக்கோ சில சமயம் ஈவன் வேகமாக சிரிக்கிறதுக்கோ நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான வேலை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுற சமயத்தில் நமக்கு வந்து யூரின் லீக் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் யூரினரி லீக். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான தொந்தரவு தான். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா நம்மளோட கீழே இருக்கிற அடி வயிறில் இருக்கிற தசைகள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்னஸ் ஆகிறதுனால இது வருது. இப்போ வந்து ஆண்களில் வந்து ப்ராஸ்டேட்டுக்கு வந்து வயசானக்குரிய சேஞ்ச் மாதிரி இதையும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் லேடிஸில் தான் இது காமன். ஏன் அப்படின்னாக்கா லேடிஸ்க்கு வந்து மெயினாக அந்த குழந்தை பெற்று டெலிவரி ஆகிறப்போது அந்த தசையெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அப்புறமா திருப்பி வந்து அதோட சைஸ்க்கு திருப்பி சுருங்கரிச்சு அதோட எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறையிறதுனால நமக்கு அந்த தசைகள்லாம் வந்து வீக் ஆயிரும். ஸோ அந்த தசைகள்லாம் வீக் ஆகிறதுனால நமக்கு வந்து இந்த யூரின் ஹோல்டு பண்ணுற சத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது வந்து அந்த தசை வீக்னஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து வயசானதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ஏதாவது பயமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து உயிருக்கு ஆபத்தான நோய் கிடையாது. பட் இதனால் நமக்கு வந்து இன்கன்வீனியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் போக முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஐயோ நம்ம சிரிச்சோம் தும்மினோன்னா யூரின் லீக் ஆகிடுதுன்னா என்ன பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு வந்து ஸ்மெல் வந்துடுமே, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நினைப்புகள் இருக்கிறதுனால இது வந்து நம்ம உடம்பு நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து பாதிக்கும் தான் சொல்ல முடியும். இதனால வந்து உடம்புக்கு ஆபத்தோ இல்லை பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பித்ததோட படிப்படியாக ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வயசு ஜாஸ்தி ஆக உங்களோட தசைகளோட சத்து வந்து குறைஞ்சிட்டே போகிறதுனால இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா எனக்கு படுத்தா உட்காந்தா ஒன்றும் இல்லை, நின்னா மட்டும்தான் வருது, நடந்தால் மட்டும்தான். இது ஆரம்பித்தது வந்து உங்களுக்கு இருமல்லப்போ ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு இருமல் தும்மல்லாம் ஆரம்பித்து திருப்பி நடக்கிறச்சே ஆரம்பிக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ உட்காரதுலேருந்து திருப்பி எழுந்திரிச்ச உடனேயே வரும். சில சமயம் வந்து நைட்டில் நம்ம இங்கே அங்கே திரும்பரிச்சே கூட வரும். அதாவது அது வந்து அதோட ஸ்டெப் வைஸ் ப்ராக்ரெஷன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படியில் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆரம்பத்து நிலையில் பார்த்தோன்னா சில உடல் பயிற்சிகள்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அது வந்து நம்ம பண்ணுறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அதாவது ஆரம்பத்து ஸ்டேஜில் இருக்கிறது அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து சில சமயம் பயிற்சிகள்லேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் பயிற்சிகள் ரெகுலராக பண்ணணும், அதை விடாமல் பண்ணணும். ப்ளஸ் அதுக்கு சில மாத்திரைகள்லாம் இருக்குது. அதையும் மீறி போனாக்க ரொம்ப நம்ம அதுக்கு சில ஆப்ரேஷன்ஸ்லாமும் பண்ணலாம். இப்போ அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக ஆகிவிட்டது. லைக் அது வெளியில் எதுவுமே தெரியாமல் நம்ம சின்ன டேப் போட்டு அந்த மாதிரி பண்ணி கூட அந்த தசைகளை வந்து திருப்பி நம்ம பழைய இதுக்கு கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை நீங்கள் ஆரம்பத்து ஸ்டேஜ்லேயே ஃபஸ்ட்டு இவால்வேட் பண்ணி என்னத்தினால இது இருக்குது என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா போக போக இது ப்ராக்ரெஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து அந்த இது அப்படின்னா அப்போ நம்ம ஃபைனலாக நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்து பேசுறேங்க சார். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. ஓகே ஓகே சார். ஹலோ சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். நான் திருச்சியிலேருந்து பேசுறேன் மேடம். என்னோட டாக்டருக்கு 4 years ஆகுது மேடம். அவளுக்கு வந்து கண்டினியூஸா ஃபீவர் வந்துட்டே இருக்கு மேடம். பிறந்ததுல இருந்தே ஃபீவர் வந்துட்டே இருந்துச்சு மேடம். அப்புறம் நிறைய நெஃப்ராலஜிஸ்ட போய் நாங்க கன்சல்ட் பண்ணப்ப அவங்க வந்துட்டு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க மேடம். அதுல வந்து யூரின் கல்ச்சர் டெஸ்ட்ல வந்து பர்சல்ஸ் வந்து 15 to 20 கண்டினியூஸா காமிச்சிட்டே இருக்கு மேடம். 10 days ஒன்ஸ் அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபீவர் வந்துட்டே இருந்தது மேடம். அதனால யூரிஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் சிரப் வந்து டெய்லி பெட் டைம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க மேடம். கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் டிஎம்எஸ்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கோம் மேடம். எம்சியூ டெஸ்டும் எடுத்திருக்கோம். எம்சியூல வந்து கிரேட் 3 and 4 வந்து காமிக்குது மேடம். ஓகே. அவளோட இதுல ரிவர்ஸ்ல அதனால யூரின் போகுது அப்படின்னு சொல்றாங்க மேடம். இப்ப வந்து திரும்பவும் ஃபீவர் வந்துட்டே இருக்கிறதுனால சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க மேடம். இது சர்ஜரி பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குதா மேடம் இதுக்கு?
அதாம்மா வெசைக்கோ யூரிட்டரி ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற நோய். ஸோ அது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதில் வந்து நீர் சாதாரணமாக கிட்னிலேருந்து இந்த நீர் குழாய் வழியாக நீர் பைக்கு யூரின் வந்ததுக்கப்புறமா அது திரும்பி கிட்னிக்கு போகக்கூடாது. பட் இந்த ரீஃப்ளக்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த நீர் பையிலேருந்து திருப்பி அந்த கிட்னிக்கே அந்த நீர் போயிடும். ஸோ அதனால தான் அவளுக்கு வந்து திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த ரீஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. ஸோ சாதாரணமாக வந்து லோவர் கிரேட் அப்படின்னா 1 and 2ங்கிறது வந்து லோவர் கிரேட்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 3 and 4 வந்து கொஞ்சம் ஹையர் கிரேட்ஸ் தான். பட் நம்ம அந்த கிரேடை வச்சு மட்டும் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபீவர் வந்துட்டே இருக்குது. ஸோ எவ்ரி டைம் ஒரு தடவையும் அந்த ஃபீவர் வரைச்சே அந்த யூரின் வந்து மேலே போகிறதுனால தான் வருதுங்கிறச்சு ஒரு தடவையும் யூரின் வந்து மேலே கிட்னிக்கு போச்சுன்னா அது கிட்னிக்கு வந்து லேசாக டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, அடிக்கடி ஃபீவர் வருது, அவங்க அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்க நம்ம கிட்னி டேமேஜை தடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 2 வகை இருக்குது. ஒன்று அதாவது ஒரு டீஃப்ளக்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எண்டோஸ்கோப்பி மூலமாகவே அந்த ரீஃப்ளக்ஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து ஆப்ரேஷன். பட் இந்த எண்டோஸ்கோப்பி மூலமாக நீங்கள் கேட்குறீங்களே வேறு ஏதாவது வழி அப்படிங்கிறது வந்து எண்டோஸ்கோப் மூலமாக அந்த இன்ஜெக்ஷன் போடுறது வந்து ஒன்று நிரந்தரம் கிடையாது. அதாவது அது வந்து அந்த இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் போனதுக்கப்புறமா திருப்பி இது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம திருப்பி அந்த இன்ஜெக்ஷன் போட வேண்டிய அவசியம் இருக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ அவங்க சொல்கிற மாதிரி கிரேட் 3 and 4. ஸோ கொஞ்சம் அந்த ஹையர் கிரேடுக்கு வந்து அந்த டீஃப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ஒன்றும் பயம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி திருப்பி இன்ஃபெக்ஷன் வருது, தொடர்ந்து மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம கிட்னியெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு சீக்கிரம் அந்த ரீஃப்ளெக்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? விழுப்புரத்துலேருந்து. டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார். அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணுங்க. பேசுங்க சார். சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள். நான் டெய்லி வந்து தண்ணி அடிச்சிருப்பேன். ஓகே. எனக்கு கல்லீரல் பிரச்சனை வருங்களா? கட்டாயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கல்லீரலில் பிரச்சனை டெய்லி ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நிறுத்தணும். ப்ளஸ் ஆல்ரெடி இவ்வளோ வருஷமாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஏதாவது டேமேஜ் இருக்காங்கிறதுக்கு ஒரு கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட்டை கட்டாயமாக சீக்கிரமாக பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம். டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு 54 இயர்ஸ் ஆச்சுங்க மேடம். எனக்கு ஸ்டோன் இருக்கு. ஒரு 3 mm இருந்தது. ஓகே. 3 mm 4 mm ரைட்ல. இப்போ என்னன்னா மார்னிங் வந்து யூரின் வந்து நல்லா டார்க் எல்லோவா போகுது. அப்புறம் 2-3 டைம் தண்ணி குடிச்சோம் அப்படின்னா மறுபடியும் நார்மல் ஆயிக்குது. ஓகே. மார்னிங் எழுந்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் யூரின் அந்த மாதிரி இருக்குங்க டாக்டர். ஓகே. உங்களுக்கு வந்து அந்த டார்க் எல்லோன்னு சொல்கிறீங்கம்மா. சில சமயம் என்ன ஆகும்னா அந்த டார்க் எல்லோ யூரினில் நீங்கள் ஒரு தடவை யூரின் டெஸ்ட்டு, யூரின் ருட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னு கேட்டாக்க உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டோன்ஸ் இருந்திருக்கு, ப்ளஸ் 54 இயர்ஸ் ஆகிறதுனால அது டார்க் எல்லோ தானா இல்லை ஏதாவது லேசாக பிளட்டு கலந்துருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு யூரின் டெஸ்ட்டு, மைக்ரோஸ்கோபி டெஸ்ட்டு கட்டாயமாக நீங்கள் பார்த்துருங்க. சப்போஸிங் அதில் பிளட் எதுவும் இல்லை, வெறும் கான்சென்ட்ரேட்டட் யூரின் தான் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அதை கரெக்ட் பண்ணாக்க போதும். பாக்கி அதை பிளட் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது கட்டாயம் நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம். நான் வணக்கம் பள்ளிக்கரணையிலிருந்து தேவராஜ் பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. இல்லை மேடம், எனக்கு ஒரு 7 வருஷமா வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தது. ஓகே. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நான் இது வரைக்கும் எடுத்தது இல்லை. இப்போதான் 1 வீக்கா எடுத்தேன் நான். அதுக்கு முன்னாடி தானாவே கல் வந்துட்டு இருந்தது. சொல்லமும் வரைக்கும் கல் வந்தது எனக்கு, தானாவே வந்துட்டு இருந்தது. இப்போதான் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 days முன்னாடி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஓகே. ஒரு கல்லு தென்னமும் கல்லு உங்களுக்கு பிளாடர்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னாங்க. அதை உடைச்சி எடுத்துட்டு உள்ள ஒரு ஏதோ ஸ்ட்ரென்த் ஏதோ வச்சிருக்கேன் ஃப்ரீயா வர்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே. அது வந்து பிளட் வந்துட்டே இருக்கேன் மேடம், என்ன காரணம் மேடம்? ஓகே. அதாவது பிளட்டு, யூரின்ல பிளட் வரதுக்குங்கிறது இப்போ ரீசெண்ட் ஆப்ரேஷன் வந்து கட்டாயமாக ஒரு காஸாக இருக்கலாம். ப்ளஸ் நீங்கள் சொல்கிறது ஆல்ரெடி உள்ள ஸ்டென்ட் இருக்குது. ஸ்டென்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபாரின் பாடி தான். ஸோ நம்மளோட உடம்போட பேசிக் நேச்சர் வந்து எந்த ஃபாரின் பாடியாக இருந்தாலும் அது உடம்புக்கு ஜென்ரலாக பிடிக்காது. ஸோ அதனால் அந்த ஸ்டென்ட் உள்ளே இருக்கிறதுனாலே கொஞ்சம் லேசாக ப்ளீடிங் வரத்துக்கு யூரினில் கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. பட் அதை தவிர நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் அடிக்கடி கல் வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ வேறு ஏதாவது கல் பாக்கி இருக்கா, அந்த கல் ஏதாவது வந்து மாட்டியிருக்கா, அதனால் திருப்பி பிளட் வந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ப்ளஸ் ஸ்டென்ட் உள்ளே இருக்கிறச்சே நீங்கள் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களா, இப்போ அடிக்கடி 2 வீலர் ஓட்டுறீங்க, இல்லை ரொம்ப மேடும் பள்ளம் இருக்கிற ரோட்டில் போடுறீங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க, சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை,
இந்த மாதிரி காரணங்கள் வந்து ஸ்டென்ட் இருக்கிற போது நீங்கள் இதெல்லாம் சரியாக கவனிக்கலைனாலும் ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே திருப்பி வேறு ஏதாவது கல் இருக்கா இல்லை நீங்கள் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களா, இது ரெண்டுமே நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மோகன், நான் சென்னையில கால் பண்றேன். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்க மோகன். சார், எனக்கு வந்து எப்படின்னா குடல்ல ஓட்டல ஒரு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க. ஓகே. அப்போ ஆபரேஷன் பண்றப்போ யூரின் பேக் வச்சிருந்தாங்க மேம். ஓகே. யூரின் பேக் இருப்ப இன்ஃபெக்ஷனால லைட்டா அந்த யூரின் வர ட்ராக் வந்து சுருங்கிடுச்சு. ஸோ மினிமம் யூரின் கன்சல்ட் பண்றப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, அடிக்கடிக்கு கம்பி போட்டுருந்தாங்க. கேம்ஸ்ல போனப்போ கம்பி தான் போட்டுருந்தாங்க அடிக்கடிக்கு. ஓகே. ஸோ அது பர்மனண்டா கம்பி தான் போடணும்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு டாக்டர் வந்து என்னன்னா வாய் துளை சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாய் துளை சேர்த்தா இன்ஃபெக்ஷன் வருமா இல்ல ரெகுலரா கம்பி தான் போட்டுட்டு போகுமா? ஏன்னா அடிக்கடி பாத்ரூம் வருது, அடைச்சிருது, கொஞ்சம் மெலிசா வருது, கொஞ்சம் வலிக்கவும் செய்யுது பாத்ரூம் வரப்போ. நம்ம உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா அது பேர் ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டியூப் போட்டதுனால கூட வரலாம். பட் என்னென்னா ஸ்ட்ரிக்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கம்பி போடுறது வந்து தற்காலிகமான ட்ரீட்மெண்ட் தான். அண்ட் அது வந்து நீங்கள் கம்பி போட்டுகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது சரியாகும். ப்ளஸ் கம்பி போடுறதுல வந்து அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் கம்பி போடுறதுனால எவ்ரி டைம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு எப்போயுமே ரிஸ்க் இருக்க தான் இருக்குது. திடீர்னு யூரின் கூட அடைச்சி போகலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, அந்த டைமில் வந்து கொஞ்சம் யூரின் சுருக்கத்தோடு நீங்கள் போகிறீங்க, அந்த டைமில் திடீர்னு யூரின் நின்று போயிடுது அப்படின்னாக்கா இப்போது அடி வயிற்றில் கூட ஓட்ட போட்டு டியூப் போயிடும். கீழேருந்து உங்களுக்கு சாதாரண எல்லார் மாதிரி டியூப் போட முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து இப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஆப்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான், வாயிலேருந்து தசை எடுத்து நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன் மாதிரி சின்னதாக அந்த எந்த பகுதி வந்து அடைப்பாக இருக்கோ அந்த பகுதியை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த தசையை எடுத்து பண்ணுற ஆப்ரேஷன் இருக்குது. அது பேர் யூரித்ரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் தான். அண்ட் உங்களை பொறுத்த மட்டும் இவ்வளோ தடவை உங்களுக்கு வந்து அடைப்பு வருது, திருப்பி கம்பி போட வேண்டியிருக்குன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து இட்ஸ் ஃபார் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ நீங்கள் அது பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சும்மா ஒரு யூராலஜிஸ்ட் கிட்ட ஃபாலோ அப் மட்டும் தான் பண்ண வேண்டியிருக்குமே தவிர இந்த மாதிரி அடிக்கடி கம்பி போடுறது, நீங்கள் திருப்பி எங்கேயாவது போகிறப்போது யூரின் சுருக்கி போயிடுறது, அடிக்கடி யூரின் வருது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கட்டாயமாக குறையும். ஸோ இட்ஸ் அ வெரி சேஃப் ஆப்ரேஷன் அண்ட் நீங்கள் கட்டாயமாக அதை போய் பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிட்னி ஸ்டோன் அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இந்த ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிம்பிள் ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்லணும்னா என்ன விதத்தில் நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம்? மெயினாக கிட்னி ஸ்டோன்ஸுக்கு வந்து தண்ணி நிறைய தான். அண்டு நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் குடிக்கிறது அவசியம். ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அல்ட்ராசவுண்டுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான இன்வெஸ்டிகேஷனாக இருக்குது அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியதும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எந்த விதமான லைட்டாக வலி இருந்தாலும் சரி இது இதனால் இருக்காது, அதனால் ஸ்டோன்னால் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்காம அதுக்கு வந்து நம்ம கட்டாயமாக கன்ஃபார்ம் பண்ணி கல் இருக்கா இல்லையா, ஏன்னா எதுவுமே நம்ம வந்து அதாவது கட்டாயமாக நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் அந்த கிட்னிக்குள்ளே கல் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப சின்ன சைஸில் அந்த கிட்னி ஸ்டோன் இருந்தாக்க, ஏன்னா கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ். இப்போது அதாவது ஓபி ட்ரீட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து இன்பேஷண்ட்டாக இருந்து தொலை போட்டு எடுக்கிறது அது இதுங்கிற வரைக்கும் நமக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது கிட்னி ஸ்டோன் ட்ரீட்மெண்ட்டில். ஸோ இப்போ வந்து கிட்னி அப்படின்றது இந்த ஒரு பட்சத்துலையும் ஈவன் நம்ம ஃபுட் அப்படின்ற ஹேபிட்ன்ற பட்சத்துலையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய சமயத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டான ஃபுட் ஹேபிட் இருந்தாலே போதும், மேக்ஸிமம் சம்மரில் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம்னு சொல்ல வரீங்க. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். இன்றைக்கி வந்த காலர்ஸ் எல்லாரையும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கன்சல்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாரும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.